ஹலோ செல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி மதிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் புலவு. சும்மா ஒயிட் புலவே காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. என் பேரனுக்காகவும் என்னோடய கணவருக்காகவும் செஞ்சது தான். இது வந்து ஒரு செமி கிரேவிங்க. இதில் மிளகாத்தூளே போடாமல் பச்சை மிளகா கொத்தமல்லி அரைச்சி போட்டு செஞ்சுருக்கேன். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தயிர் பச்சடி. இதுதான் இன்றைக்கி மதிய உணவு. அப்புறம் இங்கே என்ன பரபரப்பான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட 9 இடங்களில் அட்டாக் பண்ணியிருக்குங்க. இது ஒரு நல்ல பதிலடின்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் பொதுமக்கள்லாம் கொஞ்சம் அச்சத்தோடு தான் இருக்கிறாங்க. என்ன தான் இந்த இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு நல்லது செய்தாலும் இந்த பாகிஸ்தானோட கண்ணுக்கு அந்த நல்லதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நம்ம நாட்டு மேலே அட்டாக் பண்ணி நம்மளை அழிக்கணுன்ற எண்ணத்துலேயே தான் இருக்கிறாங்க. திருக்குறளில் சொல்லியிருக்கிறார்ல திருவள்ளுவர், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்மையும் செய்து விடல்னு எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்குது இந்தியா பாகிஸ்தானுக்கு. அப்பயும் இந்த தீவிரவாதிகள் வந்து இப்போது சமீப காலமாக நம்ம இந்தியர்கள் மேலே நடத்திய ஒரு வன்கொடுமையினால தான் இப்போ இந்த ஒரு அட்டாக் வந்து பாகிஸ்தானுக்கு மோடி அவர்கள் கொடுத்துருக்காருங்க. இது வந்து ஒரு சிறந்த பதிலடியாக தான் இருக்கும்னு நம்புவோம். அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கும் சின்ன குழந்தைங்க முடியாதவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு இறைவனை வேண்டுவோம். வாழ்க வளர்க. பாய்ங்க.